Hi all, this is Suresh. So we got Revit 2023 installed. இனிமே Revit 2023 தான் நம்ம வீடியோஸ் போட போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா families and parameters. ஸோ Revit families வந்து 3 டைப்ஸில் வரும். ஒன்று வந்து system families, second loadable families, third model in place families. Familiesனால் என்னன்னா நம்ம ஒரு மாடல் பண்ணுறோன்னா அது கலெக்ஷன் ஆஃப் ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்ததா ஒரு மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோர், வால், டோர்ஸ், விண்டோஸ், ரூஃப், சீலிங்ஸ் இதெல்லாமே ஃபேமிலிஸ். இப்போ சிஸ்டம் ஃபேமிலிஸ்னால் வால்ஸ், ஃப்ளோர், ரூஃப், சீலிங் இதெல்லாமே சிஸ்டம் ஃபேமிலிஸ். ஸோ நம்ம பில்டு பேனலில் இருக்கும், இதெல்லாம் கிளிக் பண்ணி நம்ம உள்ளே வந்து மாடல் பண்ணிக்கலாம். இப்போ லோடபிள் ஃபேமிலிஸ்னால் அது வந்து தனியாக நம்ம மாடல் பண்ணிவிட்டு உள்ளே லோட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டோர்ஸ், விண்டோஸ், ஃபர்னிச்சர் இதெல்லாமே லோடபிள் ஃபேமிலிஸ். மாடல் இன் பிளேஸ் ஃபேமிலிஸ்னால் நம்ம வெளியில் பண்ணுற அதே ஃபேமிலிஸை ப்ராஜெக்ட்குள்ளேயே நம்ம கிரியேட் பண்ணுறது தான் மாடல் இன் பிளேஸ் ஃபேமிலிஸ். நம்ம வெளியில் பண்ணுற ஃபேமிலிஸ் வந்து யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் மாடல் இன் பிளேஸ் ஃபேமிலி அந்த டூல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்குள்ளேயே மாடல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா இப்போ சிஸ்டம் ஃபேமிலிஸ் தெரியும், நமக்கு வால் இருக்குது. ஸோ வால் கொடுத்து நம்ம வால் வேணும்னா உள்ள ட்ராயிங் விண்டோவில் போயிட்டு நம்ம வால் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளோர் வேணும்னா ஆர்கிடெக்சர் போயிட்டு ஃப்ளோர் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா டூலில் போயிட்டு ஃப்ளோரை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இது வந்து இந்த சிஸ்டம் இன்பில்டாகவே இதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம வந்து வெளியிலலாம் நம்ம தனியாக மாடல் பண்ணி அதெல்லாம் நம்ம கொண்டு வர தேவையில்ல. அதே மாதிரி இப்போ நான் லோடபிள் ஃபேமிலிஸ்னால் நான் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணுறேன். நியூ கொடுத்துட்டு ஃபேமிலி எனக்கு வந்து ரிப்பீட் டெம்ப்ளேட்ஸ் கொஞ்சம் காமிக்கும். இதில் வந்து நான் ஜென்ரிக் மாடல் எடுத்துக்கிறேன். மெட்ரிக் ஜென்ரிக் மாடல் கீழே RFTன்னு இருக்கு. ஸோ ஓப்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ண உடனே மேலே சில டூல்ஸ் எல்லாம் எனேபிள் இருக்கும். கிரியேட்டில் எக்ஸ்ட்ரூஷன், பிளெண்ட், ரிவால்வ், ஸ்வீப், ஸ்வெப்ட், பிளெண்ட், வாய்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ இந்த டூல்ஸ் வச்சு தான் நம்ம ஃபேமிலிஸ் கிரியேட் பண்ணுவோம். நான் இப்போ வந்து ஒரு கியூப் போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துட்டு ரெக்டாங்கிள். ஓகேங்களா. இப்போ 3D போய்க்கிறேன். ஸோ 3D போனோடனே எனக்கு வந்து ஒரு மாடல் 3D மாடல் கிரியேட் ஆகிருக்கு. இங்கே பாயிண்ட் போயிட்டு ஷேடட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஃபேமிலி. இப்போ நான் இதை ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு போகணுன்னா இந்த 3D விண்டோ ஃபேமிலியில் போயிட்டு லோட் இன்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இது லோட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து லோடபிள் ஃபேமிலி. நான் இதே ஃபேமிலியை இப்போ ஆர்கிடெக்சர் போயிட்டு காம்போனண்ட்டில் கீழே மாடல் இன் பிளேஸ் கொடுத்துட்டு இப்போ இதில் எனக்கு என்ன வேணுமோ இப்போ நம்ம அங்கே வெளில பார்த்தோம்ல லோடபிள் ஃபேமிலி கிரியேட் பண்ணும்போது என்னென்ன காமிச்சது, டோர்ஸ், விண்டோஸ், காலம்ஸ், ஸோ ஜென்ரிக் மாடல். ஸோ அது எது வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு இதை நம்ம என்ன கியூப்னு சேவ் பண்ணிக்கலாம். கியூப் தானே. ஸோ கியூப் கொடுத்துட்டு இங்கே பார்த்தோம்னா நம்ம வெளியில் மாடல் பண்ண ஃபேமிலிக்கான டூல்ஸ் வந்து இங்கேயும் காமிக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துட்டு நான் ட்ரா விண்டோவில் போயிட்டு ரெக்டாங்கிள் கொடுத்து போட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா ஃபினிஷ் மாடல் 3D. ஸோ இது வந்து மாடல் இன் பிளேஸ் ஃபேமிலிஸ். எனக்கு வந்து நான் இதில் ஏதாவது எடிட் பண்ணணுன்னா நான் உள்ளே இங்கே எடிட் இன் பிளேஸ் கொடுத்துட்டு திரும்ப ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வேணும்னா கிரியேட் போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துட்டு ரெக்டாங்கிள் ஓகே ஃபினிஷ் மாடல். இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது இதெல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கும். தென் இது பார்த்தீங்கன்னா லோடபிள் ஃபேமிலி. இப்போ இந்த ஃபேமிலியில் நான் ஏதாவது எடிட் பண்ணணும்னா கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபேமிலி கொடுத்தோம்னா இது தனியாக அந்த ஃபேமிலிஸை ஓப்பன் பண்ணிவிடும், தனி ஃபைலாக ஓப்பன் பண்ணிவிடும். அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது அடிஷ்னலாக நம்ம மாடல் பண்ணோம்னா ட்ராயிங் விண்டோவில் போயிட்டு எகெயின் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா அடிஷ்னல் ஒரு மாடல் வந்துருச்சு. தென் எகெயின் லோட் இன்டு ப்ராஜெக்ட். இது பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணலாம் கேட்குது. இந்த பேராமீட்டர்ஸ் கொடுத்தோம்னா நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கல. ஸோ ஓவர் ரைட் எக்ஸிஸ்டிங் வெர்ஷன் கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதான் மாடல் இன் பிளேஸ் ஃபேமிலி அண்ட் லோடபிள் ஃபேமிலிஸ், தென் சிஸ்டம் ஃபேமிலிஸ். ஸோ இப்போ இந்த இதில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம லோடபிள் ஃபேமிலிஸில்
லோடபிள் ஃபேமிலிஸ்னால் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எப்படின்னா இப்போ நம்ம தனியாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம அதை லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் மாடலிங் பேஸுங்கிறது நம்ம இந்த ப்ராஜெக்ட்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி வேற ப்ராஜெக்ட் வேற ஃபேமிலியில் நம்ம வெளியில் கொண்டு போனோம் அப்படின்னா இப்போ நம்ம மாடலிங் பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிங் பேஸ் போயிட்டு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி நம்ம இங்கே கிளிப் போர்டில் காப்பின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு தென் அந்த ஃபேமிலிக்குள்ளே டெம்ப்ளேட் போயிட்டு பேஸ்ட் ஃப்ரம் கிளிப்போர்ட் கொடுத்தோம்னா நம்ம எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். ஸோ நம்ம மாடலிங் பிளேஸோட ஆப்ஜெக்டை லோடபிள் ஃபேமிலியாக மாற்றணும்னா இப்படி தான் பண்ணணும். மாடலிங் பிளேஸ் வந்து எடிட் பண்ணிவிட்டு அது உள்ள ஆப்ஜெக்ட்ஸ்லாம் காப்பி பண்ணி தென் எகெயின் இங்கே ஃபேமிலி டெம்ப்ளேட்குள்ளே வந்து பேஸ்ட் கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்துடும். தென் எகெயின் வி கேன் சேவ் இட் ஆஸ் எ ஃபேமிலி, அதை லோட் பண்ணிக்கலாம் உள்ள. ஓகேங்களா? இப்போ வந்து லோடபிள் ஃபேமிலிஸே இன்னொன்று சொல்லுவாங்க நெஸ்டட் ஃபேமிலிஸ்னு. நெஸ்டட் ஃபேமிலிஸ்னால் என்னன்னா இப்போ நான் அங்கே திரும்ப இன்னொரு ஃபேமிலி கிரியேட் பண்ணுறேன். நியூ போயிட்டு ஃபேமிலி தென் எகெயின் ஜென்ரிக் மாடல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் இன்ஆக்டிவ்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபேமிலி இருக்குது, இது வந்து ஃபேமிலி 3 இருக்குது. இதை வந்து நான் லோட் பண்ணுறேன். லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நான் லோட் பண்ணல, நான் இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே லோட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே லோட் பண்ணால் இது நெஸ்டட் ஃபேமிலி ஆகிடும். ஓகேங்களா? ஓகே கொடுத்து நான் அங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ 3D. ஸோ இது வந்து நெஸ்டட் ஃபேமிலி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி பண்ணிட்டோம், அந்த ஃபேமிலியை இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வந்து வச்சோம்னா அது நெஸ்டட் ஃபேமிலி. ஓகேங்களா? இதுதான் ஃபேமிலிஸ் டைப். தென் மூவிங் டு பேராமீட்டர்ஸ். க்ளோஸ் இன்ஆக்டிவ் யூஸ் கோயிங் டு ப்ராஜெக்ட். பேராமீட்டர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே ஒரு வால் மாடல் பண்ணியிருக்கேன்ல, இதை நான் கிளிக் பண்ணும்போது சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் பேலட்டில் காமிக்கிற டீட்டெயில்ஸ் தான் பேராமீட்டர்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே எடிட் டைப் கொடுத்துட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டைப் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு வால் போட்டிருக்கேன், சேம் நேமில் இன்னொரு வால் நான் கிரியேட் பண்ணுறேன். சிஎஸ் கிரியேட் சிமிலர் ஸ்ட்ரெயிட். ஸோ இந்த வால் எனக்கு வந்து ரெண்டு எலமெண்ட் இருக்கு. இப்போ நான் வந்து டைப் பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணேன்னா டைப் பேராமீட்டரில் வந்து நான் திக்னஸ் வந்து இப்போ இது ஒரு 100 300 மாற்றுறேன். ஓகே மூவ் பண்ணிக்கிறாங்க. ஓகே அப்ளை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு வால்லையுமே இது சேஞ்ச் ஆகுது. இது வந்து டைப் பேராமீட்டர். இப்போ இது வந்து வாலோட டைப்பு வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகிடுது. இப்போ எனக்கு இந்த வாலோட டைமென்ஷன் மட்டும் நான் மாற்றணும் அப்படின்னா திக்னஸ் மாற்ற முடியாது, பட் அதோட ஹைட் வேணால் மாற்றிக்கலாம். ஹைட்டில் எங்கே இருக்கணுமோ அங்கே நம்ம மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டோம்னா இது வந்து இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர். இன்ஸ்டன்ஸ்னால் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த டைப்பில் இது ஒரு இன்ஸ்டன்ஸ், இது ஒரு இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? நான் இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும் ஒரு டைப்பில் அப்படின்னா அதோட பேராமீட்டர்ஸ் தான் இதுதான் இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர்ஸ். நான் மொத்தமாக எல்லா இன்ஸ்டன்ஸ்லையும் ஒரே டைமில் சேஞ்ச் பண்ணணும்னா இதை கிளிக் கொடுத்துட்டு உள்ள எடிட் டைப்பில் போயிட்டு இங்கே வர பேராமீட்டர்ஸ் எல்லாம் டைப் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ டைப் பேராமீட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம். தென் வந்து இப்போ நான் அந்த மாடலில் கிளிக் பண்ணிக்கிறேன், எடிட் ஃபேமிலி போய்க்கிறேன். நான் ஃபேமிலிக்குள்ளே நான் எப்படி டைப் அண்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் இப்போ ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டுன்னா நான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் டெலிட் பண்ணி விட்டுறேன். டெலிட். ஸோ டெலிட் பண்ணிட்டோம். இப்போ ரெஃபரன்ஸ் பிளேன் ட்ரா பண்ணலாம். ஆர்பி மேலே ஒன்று கீழே ஒன்று தென் லெஃப்ட்டு தென் ரைட்டு தென் டைமென்ஷன் டிஐ கிளிக் பண்ணி மேலே கொடுத்துட்டு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஆஃபும் ஈக்குவலாக இருக்கும். சென்டர் மிடில் லைனில் லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இதுவாகிடும். இப்போ வந்து காமனாக டைமென்ஷன் ஒன்று கொடுப்போம். டிஐ இங்கே ஒன்று. ஓகேங்களா?
இப்போ நம்ம இந்த டைமென்ஷனை வந்து இன்ஸ்டன்ஸாக கொடுப்போம், இந்த டைமென்ஷனை வந்து டைப்பாக கொடுப்போம். ஸோ கிளிக் இது வந்து இது வேணால் நம்ம லெங்க்த்துன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம இன்ஸ்டன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஓகே, தென் இதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ பேராமீட்டர்ஸ், இது வந்து பிரெத், இதை வந்து நம்ம டைப்புன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஓகேங்களா. இப்போ நான் வந்து இதை அந்த பிரெத்தை கிளிக் பண்ணி டைமென்ஷன் மாற்றுறேன். ஒரு 3000 mm மாற்றுறேன்னா அது பாருங்கள் மாறுது. இந்த லைன் மட்டும் மாறும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பிளேன் மட்டும் மாறும். அதே மாதிரி இந்த லெங்க்த்தும் நான் கொடுத்துட்டு 2500 கொடுக்குறேன்னா இதுவும் மாறிடும். ஓகேங்களா. இப்போ என்னன்னா லைனுக்கு ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு வந்து நம்ம டைமென்ஷன் கொடுத்து பேராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரூஷனை நம்ம லாக் பண்ணிடலாம். ஏஎல் அலைன் லைனோட லாக் பண்ணிக்கலாம். லாக் லாக் ஓகேங்களா. எஸ்கேப். தென் எகெயின் இப்போ நான் இங்கே போயிட்டு டைமென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் சேஞ்ச் பண்ணேன். அப்படி இல்லாமல் இங்கே ஃபேமிலி கேட்டகரி அண்ட் பேராமீட்டர்ஸ், சாரி ஃபேமிலி டைப்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2500 3000 அப்படின்ட்டு. ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க் டிஃபால்ட்னு இருக்குது. டிஃபால்ட்னு இருந்தால் அது இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர், நம்ம இன்ஸ்டன்ஸாக செட் பண்ணியிருந்தோம்ல. ஓகே, சரிங்களா. கரெக்டாக நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸ்ட்ரூஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ 3D போயிட்டோமா. இப்போ இன்ஆக்டிவ்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட், எங்கே நம்ம ப்ராஜெக்ட் லோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்ச ஃபேமிலிஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா. இப்போ வந்து உள்ள நம்ம ஒரே ஒரு எக்ஸ்ட்ரூஷன் தான் போட்டிருந்தோம், அதான் இங்கே இப்போ தெரியுது. இப்போ நம்ம நகர்த்திக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா லெஃப்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு லெங்க்த்துன்னு ஒரு பேராமீட்டர் ஆட் ஆயிருக்கு. இது வந்து இன்ஸ்டன்ஸ். இப்போ இதே நான் டாப் வியூ போயிட்டு காப்பி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபேமிலியை கிளிக் பண்ணி எடிட் டைப் போனோன்னா இங்கே வந்து எனக்கு பிரெத்துன்னு இருக்குது 2500 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. இப்போ 3D போயிட்டு 3Dல தான் இருக்கும். 3D போயிட்டு இதை டெலீட் பண்ணி விட்டோம் மாடல் இன் பிளேஸை. அகெயின் இப்போ இந்த ஃபேமிலியை கிளிக் பண்ணி நான் அங்கே சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு 4000 சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பாருங்கள் இது மட்டும் சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து ஃபேமிலியை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டைப் போயிட்டு இங்கே வந்து நான் 4000 கொடுக்குறேன். அப்ளை. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க டாப் வியூ ரெண்டுமே சேஞ்ச் ஆயிருக்கு அட் அ டைமில். ஸோ இதான் டைப் அண்ட் இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா. தென் எகெயின் இன்னும் 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது என்னன்னா மேனேஜ் பேனல் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேராமீட்டர்ஸ்ன்னு இருக்கும், ஷேர்டு பேராமீட்டர்ஸ், குளோபல் பேராமீட்டர்ஸ்ன்னு இருக்கும். ப்ராஜெக்ட் பேராமீட்டர்ஸ்னால் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ப்ராஜெக்ட்குள்ளே நமக்கு ஏதாவது பேராமீட்டர்ஸ் வேணும்னா நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ப்ராஜெக்ட் பேராமீட்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கீழே வந்து நியூ பேராமீட்டர்ஸ் அப்படின்னு வருது. இங்கேயும் அதே ஃபார்மெட்டில் வருது பார்த்தீங்களா. இப்போ நான் ஹைட்டுன்னு ஒன்று கொடுக்குறேன். HEIGHT ஹைட். இதுலேயும் டைப் வேணுமா இன்ஸ்டன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்கும். நான் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இன்ஸ்டன்ஸ் கொடுத்து டைமென்ஷன் தான் இது, எந்தெந்த கேட்டகரிக்கெலாம் இந்த பேராமீட்டர் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம எது வேணுமோ அதை மட்டும் செக் பண்ணிக்கலாம், இல்லை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். செக் கால் கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்னு ஒரு பேராமீட்டர் ஆட் இருக்கும். எல்லாத்துக்கும் ஆட் இருக்கும். நாங்கள் எதுவுமே கிளிக் பண்ணல, பட் இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போ இது ஏதாவது இதை வந்து எந்த ஆப்ஜெக்டாக அசைன் பண்ணணும்னா நம்ம அசைன் பண்ணிக்கலாம். தென் எகெயின் இப்போ நான் இங்கே சொல்லியிருந்தேன்ல மேனேஜ் போயிட்டு ஷேர்டு பேராமீட்டர்னால் நம்ம ஒரு தனி ஃபைல் அந்த பேராமீட்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அந்த பேராமீட்டர் நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே க்ரியேட் கொடுத்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். இங்கே ஷேர் பேராமீட்டர்ஸ் இருக்குது. டிஃபால்ட்னு ஒரு நேமில் போட்டுக்கலாம். சரிங்களா.
சாரி கேப்ஸ் லாக் இருக்குது, டிஃபால்ட் சேவ். இப்போ இங்கே குரூப்புன்னு கேட்குது. குரூப்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இங்கே டைமென்ஷன் கீழே ஹைட் எல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி குரூப் நம்ம என்ன குரூப் வச்சுக்கலாம், இதுவும் நம்ம டெஸ்ட்னு வச்சுக்கலாம் அப்படின்னா. ஓகே, அதுக்கீழே நம்ம என்ன பேராமீட்டர்ஸ் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஹைட், அதே ஹைட் 1ன்னு நான் கொடுக்குறேன். டிசிப்ளின் அது நம்ம என்ன, அது காமன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணிட்டேன், ஷேர்ட் பேராமீட்டர்ஸ்ன்ட்டு. இப்போ ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் போகிறேன். ப்ராஜெக்ட் போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர் ஓகே கொடுத்துக்கலாம். எகைன் இன்னொரு ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்டில் நான் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு பார்க்கும்போது இந்த ஃபேமிலியோ இந்த ஃப்ளோரோட இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர்ஸில் ஹைட் ஆட் ஆயிருக்கு. இது என்னன்னா, இது முதல்ல நம்ம ப்ராஜெக்ட் பேராமீட்டர்ஸில் ஆட் பண்ண பேராமீட்டர். இப்போ எகெயின் இப்போ மேனேஜ் நம்ம போயிட்டு ப்ராஜெக்ட் பேராமீட்டரில் கிரியேட், இது ப்ராஜெக்ட் பேராமீட்டர் ஃப்ரம் ஷேர்டு பேராமீட்டர்னு இருக்குங்களா. இங்கே கிளிக் பண்ணோம்னா இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம கொடுத்தோம். செலக்ட் எது வேணுமோ, ஹைட். ஓகே, செலக்ட் ஹைட். அதுவும் அசைன் ஆயிடுச்சு பாருங்கள். லெங்க்னு ஆயிடுச்சு. செக் ஆல். ஓகே கொடுத்தோம்னா இங்கே ஹைட் ஒன்று வந்துருச்சு. இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் பேராமீட்டர் வந்து இங்கே தான் இங்கே கிரியேட் பண்ணேன். ஷேர்டு பேராமீட்டர் ஒரு தனி ஃபைல் போட்டு கிரியேட் பண்ணேன். இப்போ நான் புதுசாக ஓப்பன் பண்ண ப்ராஜெக்டில் போய்க்கலாம். போயிட்டு 3D போகலாம். 3D போயிட்டு இங்கே மேனேஜில் ப்ராஜெக்ட் பேராமீட்டர் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்டு வரலை, அங்கே ஹைட் வந்துச்சு. தென் ஷேர் பேராமீட்டருக்கு போயிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் 1ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ ப்ரௌஸ் பண்ணி நம்ம வேறு எங்கேயோ போட்டிருந்தோம்னா அது கூட லோட் பண்ணிக்கலாம். ஹைட்டு 1ன்னு இங்கே லோட் ஆயிடுச்சு. இப்போ ப்ராஜெக்ட் பேராமீட்டர் போயிட்டு கிரியேட் ஷேர்டு பேராமீட்டர், செலக்ட் ஹைட் 1. ஓகே, செக் ஆல். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா டைமென்ஷனில் ஹைட் 1 வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ அது கீழே குளோபல் பேராமீட்டர்னு இருக்கும். ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு பேராமீட்டருக்கு ஃபார்முலா மாதிரி செட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த இது யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு டாபிக் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சுரேஷ். ஸோ லெட்ஸ் ஷேப். சியர்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.